இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற போர் கூடிய விரைவில் நிறுத்தப்பட, அங்கு அமைதி நிலைநாட்டப்பட, மக்கள் பாதுகாக்கப்பட தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித செராஃபினா என்கிற புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனித செராஃபினா என்பவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 13வது நூற்றாண்டில் இத்தாலி தேசத்தில் வாழ்ந்த ஒரு புனிதை. பணக்கார குடும்பம்லாம் ஒன்றுமில்லை, சாதாரண ஏழை எளிய குடும்பம். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் மிக இளைய வயதிலேயே தந்தை இழந்து விடுகிறார். தாயினுடைய பராமரிப்பில் வளர்கிறார். தாயினுடைய பராமரிப்பில் வளர்ந்தாலும் தாயையே பராமரித்த ஒரு மகளாகத்தான் இவர் வாழ்ந்திருக்கிறார். இளைய வயதிலேயே பணிப்பெண்ணாக பல வீடுகளுக்கு சென்று சின்ன சின்ன வேலைகள் செய்து அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு தன்னுடைய தாயையும் குடும்பத்தையும் பராமரித்தாள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தாயையும் இழந்து விடுகிறார். அன்புமிக்கவர்களே, தனித்து விடப்பட்ட ஒரு ஆதரவற்ற ஒரு பெண்ணாகத்தான் இவர் வாழ்ந்தார் என்றும், வாழ்நாள் முழுவதும் அதிகமான துன்பங்களை, உடல் ரீதியான மன ரீதியான துன்பங்களை அனுபவித்த ஒரு புனிதையாக இவர் கருதப்படுகிறார். புனித கிரகோரியாரிடத்துல இவர் ஜெபித்ததாகவும், புனித திருத்தந்தை கிரகோரியார் இவருடைய கனவுல தோன்றி, இந்த மனித வாழ்க்கையில உனக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து இறைவன் உன்னை விடுதலை செய்கிறார் அப்படி என்று சொல்லி மறைந்தாராம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் துன்பம் மட்டுமே அனுபவித்த ஒரு புனிதை. ஆனால் கடைசி வரையில முகமலர்ச்சியோடு அந்த துன்பங்களுக்கு எதிராக போராடிய ஒரு புனிதை. அந்த துன்பங்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய துன்பங்களோடு இணைத்து அதை ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்றிக்கொண்ட ஒரு புனிதை. துன்பங்களை எதிர்த்து போராடுகிற ஒரு மன திடனையும், அதே நேரத்தில் துன்பங்கள் வருகிற நேரத்தில் அதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளவும் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்த ஒருவரை குணப்படுத்துகிறார். இந்த இடத்துல தீய ஆவியை குணப்படுத்தியதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் பாராட்டி இருக்க வேண்டும், மத குருமார்கள் பாராட்டி இருக்க வேண்டும். சதுசேயர்களும் மற்றும் பரிசேயர்களும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது என்று இயேசுவை பார்த்து அவர்கள் பாராட்டி இருக்க வேண்டும், மெச்சி இருக்க வேண்டும். மாறாக இன்றைக்கு இயேசுவுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். ஒருவேளை இயேசு அந்த பெயல்செபூல் பேய்களின் தலைவனுடைய உதவியை கொண்டே இவர் இந்த பேயை ஓட்டியிருப்பாரோ அப்படி என்று குதர்க்கமான ஒரு கேள்வி அவரிடத்துல கேட்கிறார்கள், அல்லது அவரை சந்தேக எண்ணத்தோடு தான் இன்றைக்கு பார்க்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு 3 பாடங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இறைவனுடைய கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில ஒற்றுமையையும் அமைதியையும் குணமளித்தலையும் வெளிச்சத்தையும் நமக்கு நிலை வாழ்வையும் பெற்றுத்தருகிற ஒரு உடனிருப்பாக இருக்கிறது. சாத்தானுடைய உடனிருப்பு நம்முடைய வாழ்க்கையில வேறுபாடுகளையும் மன உளைச்சலையும் துன்பத்தையும் வேதனையையும் இறப்பையும் இருளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பதைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில இறை பிரசன்னத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் அந்த மத குருமார்களையும் போல நாம் இல்லாமல் இந்த பூவுலகில் நன்மையை பாராட்டுகிற, நன்மையை இனம் கண்டு கொள்ளுகிற, நன்மை செய்பவர்களை நம்ம உற்சாகப்படுத்துகிற ஒரு மனநிலையில் இருக்க வேண்டியது தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது ஒரு செய்தி. நேர்மறை எண்ணங்களோடு நல்ல எண்ணங்களோடு நம்ம வாழ்கிற நேரத்தில் நமக்கும் நன்மை நடக்கிறது, நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை நடக்கிறது. மாறாக எதிர்மறை நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்வார்கள், எதிர்மறையான எண்ணங்களோடு நம்ம வாழ்கிற நேரத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முதலில் அவைகள் நமக்கு துன்பத்தை விளைவிக்கின்றன. நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்வது நல்லது பயக்காது என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்று. இன்றைக்கு இந்த உலகத்துல நன்மை தீமையில நடுநிலைமை என்றெல்லாம் ஒன்றுமில்லை. அனுபவிக்கிறவர்களே, ஒன்று கடவுளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தீயோனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் தீயவனுடைய பிரசன்னத்தில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இறை பிரசன்னம் நம்மோடு இருந்தால் அமைதி இருக்கும்.
இறை பிரசன்னம் நம்மோடு இருந்தால் தாட்சி இருக்கும். இறை பிரசன்னம் நம்மோடு இருந்தால் சமாதானம் இருக்கும். இறை பிரசன்னம் நம்மோடு இருந்தால் இரக்கம் இருக்கும். இறை பிரசன்னம் நம்மோடு இருந்தால் பிறரன்பு பணிகள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெறும். இதற்கு மாறாக தீயனுடைய பிரசன்னம் நம்மிடத்துல இருந்தால் தீய எண்ணங்கள் வெளிப்படும், எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும், போட்டி மனப்பான்மை இருக்கும், பொறாமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும், தீ செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் பழகி போனதாக இருக்கும். கடைசியில இருள் மட்டுமே நம்முடைய வாழ்வாகி போகும். ஆகவே இயேசுவை சார்ந்தவர்களா அல்லது தீயோனை சார்ந்தவர்களா என்பது நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இந்த தவ காலத்துல. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.